அதே மாதிரி என்னோட அண்ணன் சித்தார்த்த நான் எப்படி மன்னிக்க முடியும்? நானும் அஞ்சலியும் ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறத பாத்தீங்க. நான் உன்கிட்ட இது வரைக்கும் எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. அப்படி இருந்தோம் ஆரம்பத்துல நீதான் என்கிட்ட வந்து சுபத்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட சொன்ன. நீ ஏன் இப்படி செஞ்ச சித்தார்த்? உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? பிரேம், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல சித்தார்த் எதுவும் பேசாத. இதுக்கு மேல போய் சொல்லி என்னை ஏமாத்த பார்க்காத. பிளீஸ், ஒரு தடவை நான் சொல்ல வருது, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பிரேம். ஆமா மாமா, ஒரே ஒரு தடவை நாங்க என்ன சொல்ல வரோம்னு கேட்க முயற்சி பண்ணுங்க. பிரேம், நான் உனக்கு புரிய வைக்க வேண்டாம். நான் எதையும் கேட்க விரும்பல. எதையும் சொல்லாதீங்க. பாட்டிமா, நான் சொல்ல வரதா நீங்களாவது கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சித்தார்த், ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எந்த உறவுக்குள்ள உண்மை இல்லையோ, எந்த உறவுல இருந்த நம்பிக்கை போயிடுச்சோ, அந்த உறவுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. அதனால இன்னையில இருந்து உங்க 2 பேருக்கும் அப்புறம் உன் கூட வந்தா எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு எங்க குடும்பத்தோட மான மரியாதையும் எங்க எல்லாரோடைய மனசையும் காயப்படுத்திட்டீங்க. நான் உங்க யாரையும் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். சிவா, அங்கே நில்லு. பிளீஸ், தயவு செஞ்சு என்ன வெறுக்காதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல பிரேம். பிளீஸ், நான் சொல்றத நம்புங்க பிரேம். பிளீஸ், நான் சொல்றத நம்புங்க. நான் உங்க சீமா தானே. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் சுகன்யாக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சேன். வேற எந்த தப்பும் பண்ணல பிரேம். உங்களை பிரிஞ்சு நான் எவ்வளவு வேதனைப்பட்டு தெரியுமா? இந்த குடும்பத்தோட வந்து சேர்ந்தோட துடியா துடிச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட வரணும், உங்களோட சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவோ போராடினேன். பிளீஸ் என்ன வெறுத்துறாதீங்க. எனக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துறாதீங்க பிரேம். என்னால உங்களை விட்டு எப்படி வாழ முடியும்னு சொல்லுங்க. இந்த குடும்பமும் நீங்களும் தான் என்னோட உலகம். உங்களுக்கு எந்த கேட்டுக்கிற பிரேம், உங்களையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் விட்டுட்டு என்னால வாழவே முடியாது. பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சீமா, யாரோ ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக எனக்கு எதுக்கு நீ அநியாயம் பண்ண? இந்த உண்மைய நீ ஏன் முதலே எங்களுக்கு சொல்லல? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இவரை ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சுட்டேன். அவர் மனசுல எனக்கும் ஒரு இடம் இருக்கணும்ன்றதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சுட்டேன் தெரியுமா? அஞ்சலிக்கும் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்னென்னமோ செஞ்சேன். அதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணேன். இந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்த கூட நீ அமைதியா இருந்தல்ல? ஏன் சீமா, நீ ஏன் இந்த உண்மையை எங்ககிட்ட முதலே சொல்லல? அப்புறம் ஏன் திடீர்னு இன்னைக்கு உண்மையை சொல்ற? எங்களுக்கு கல்யாணம் நடக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, உனக்கு தெரியும்ல?
என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னோட கல்யாணம் பிரேம் கூட தான். இப்ப நான் உங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? என்ன பத்தி அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. இந்த சொசைட்டில என்னோட மரியாதை என்ன ஆகுறது? சீமா, நீ பிரேம் கிட்ட கேக்குறியா அவர் இல்லாம நீ எப்படி வாழ்றதுன்னு? இப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா? ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலனா நான் எப்படி உயிரோட வாழ்றது? இனிமே வாழ்நாள் முழுக்க நான் யாரோட சேர்ந்து இருக்க முடியும் சொல்ல? இந்த உலகத்துல இனிமே என்ன யார் கல்யாணம் படிப்பாங்க? இனிமே எனக்கு யார் இருக்கா? எல்லாரும் கல்யாணம் நின்னு போனதுனால என்ன ராசி இல்லாதவன் சொல்லி ஒதுக்கிடுவாங்க. நீ சொல்லு, யார் என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க? யாராலையும் முடியாது. நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா தான் இருக்கும். அதனாலதான் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு எடுத்தேன்க்கா. எதுக்காக என்ன காப்பாத்துனீங்க அக்கா? சுபத்ரா, இல்ல இல்ல, வேண்டாம் பிரேம், வேண்டாம். सत्येन धार्यते पृथिवी सत्येन तपते रविः सत्येन धार्यते पृथिवी सत्येन तपते रविः सत्येन वति वायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम् सत्येन धार्यते पृथिवी सत्येन तपते रविः सत्येन वति वायुश्च सर्वं सत्ये प्रतिष्ठितम्